கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா சார்பகா எண்கள். ஓகேங்களா? அதாவது 2 or more numbers that have no common factor other than 1. ஓகேங்களா? அதாவது there is no common factor other than 1. ஓகேங்களா? அதாவது 1 மட்டும் தான் காமன் ஃபேக்டரா இருக்கணும் given 2 or more நம்பர்ஸ்க்கு. சோ அதான் வந்து கோப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அப்ப அந்த கோப்ரைம் நம்பர்ஸோட HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னா 1 இருக்கும். அதாவது இரு முழு எண்களுக்கிடையே 1 மட்டுமே பொது வகு எண்ணாக இருந்தால் அவை சார்பகா எண்கள் எனப்படும். ஓகேங்களா? அதாவது இரண்டு சார்பகா எண்களின் மீப்பெரு பொது வகு எண் வந்து எப்போதும் 1 ஆகும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது 8 ங்கும்போது 8 ஓட ஃபேக்டர்ஸ் என்னது 1 2 4 8 இதெல்லாம் 8 ஓட ஃபேக்டர்ஸ். 9 ஓட ஃபேக்டர்ஸ் 1 3 9 இதெல்லாம் 9 ஓட ஃபேக்டர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 8 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, 9 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. பட் 8 க்கும் 9 க்குமான காமன் ஃபேக்டர் வந்து 1 தான். ஓகேங்களா? அதான் 2 or more நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பருக்கான காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும் தான் இருக்கும். 1 தவிர வேற எந்த காமன் ஃபேக்டரும் இருக்காது. நோ காமன் ஃபேக்டர் அதர் தென் 1. அப்படி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க 8 ம் 9 ம் கோப்ரைம் நம்பர்ஸ். ஏன்னா இதுக்கு 1 மட்டும் தான் காமன் ஃபேக்டரா இருக்கு. இப்போ இந்த கோப்ரைம் நம்பர்ஸ் நம்ம வேற என்ன சொல்றோம்னா ரிலேட்டிவ்லி பிரைம், மியூச்சுவலி பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரேஷியோஸ் ஆர் இன் கோப்ரைம். விகிதமானது சார்பகா எண்ணாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரேஷியோஸ் என்ன பண்ணுவோம்? இப்போ 24 and 36 இருக்குன்னா இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா என்ன வரும்? 6 9. நெக்ஸ்ட் 3 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 2 3 வரும். இதுக்கு அப்புறம் ஃபர்தரா எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. இதுக்கு காமனா வந்து 1 மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். 1 ஆல மட்டும் தான் காமனா டிவைட் பண்ண முடியும். வேற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. சோ இப்படி வந்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம ரேஷியோஸ்னு சொல்லுவோம். சோ இந்த ரேஷியோஸ் வந்து கோப்ரைமா இருக்கும்.